இன்றைய நாளில் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியை பார்ப்பதற்கு முதல் இந்த ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், இப்படி அரசியல் தலைவர்கள், ஜனாதிபதி வேட்பாளர்களது தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு செல்லும்போது கடமைகள் இருந்தால் சில நேரங்களில் தாதியர்கள், வைத்தியர்கள் சென்றால் அந்த வைத்தியசாலை நிலை என்னவாகும்? அது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான, எல்லா நோயாளர்களும் நோயாளர்களே, ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலை மாரகம அபேக்ஷா வைத்தியசாலை. இந்த அபேக்ஷா வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ரே கதிர் வீச்சு அந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காங்க, மாநாடுக்கு. யாருமே இல்லை, எக்ஸ்ரே பிரிவு மூடப்பட்டது. இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மிகவும் கவலையாக இருக்கிறது. அபேக்ஷா ரோகலே விக்கிரண ஏககைய வாலா. பாருங்கள், இவ்வளோ ஒரு கவலையான விடயம் என்று. இந்த விக்கிரண ஏககை என்று கூறப்படுவது எக்ஸ்ரே பிரிவு மூடப்பட்டது. காரணம், எல்லோருமே அதை மூடிவிட்டு எங்கே சென்றிருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால், சேவகையோ சமுழுவட்ட கீங் அபேக்ஷா ரோகலே விக்கிரண ஏககைய வாலா ரோகின் நன்னத்தாராய். அதாவது ரோகின், அதாவது நோயாளர்கள் மிகவும் அவஸ்தைப்பட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்கிறது இல்லையா? சரி, இன்று அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். நடுகாண்ட කාම්බරයේ තිබූ කුඩු කිලෝ 12 කතුරදාන් கொழும்பு பிரதான மஹேஸ்ட்ராத் அதிகரணே, கொழும்பு பிரதான மஹேஸ்ட்ராத் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ வழக்கு பொருளான 12 கிலோ குடு போதைப் பொருள், தூள் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் காணாமல் போயிருக்கின்றது. 12 கிலோ எங்க ஐயா போனது? யார் எடுத்தது? யாரிடம் போய் கேட்பது? எங்களிடமிருந்து, அதாவது சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து, கைதிகளிடமிருந்து, சந்தேகத்துக்குரியவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பொருட்கள் வைக்கப்படும் இடம் வழக்கு அல்லது வழக்கு பொருட்கள் அறை. அங்கேயே 12 கிலோவை காணாமாம். அடுத்து இந்த அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஏஜாப் மாலேகம் கெலவே, அதாவது ரங்க பண்டார, பாலித்த ரங்க பண்டார தேர்தல் பணிகளில் இருந்து விலகி இருக்கின்றார். ஜனாதிபதியை வெற்றி பெற வைப்பதற்கான தேர்தல் பணிகளில் இருந்து விலகி இருக்கின்றார். விபக்ஷேட்டை அனவாத பலலா கியான்னாம், அவரிடம் கேட்டிருக்கின்றார்கள், எதிர்க்கட்சிக்கு போக போகின்றீர்களா என்று யோசித்து சொல்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, மன்னிக்கவும், அசீரு காலே வகකීම හැර නොගෙන පැනගිය நாயக்கியான் விஸ்வாச කරන්න පුළුවන්ද? அதாவது மோசமான கட்டத்தில் பயந்து ஒளிந்த தலைவர்களை நம்ப முடியுமா என்று ஜனாதிபதி கேட்டிருக்கின்றார். அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். நடுபடு கபடாவே குடு கிலோ 12 உஸ்ஸலா. அதாவது நான் முதல் குறிப்பிட்ட செய்தி தான், 12 கிலோ போதைப் பொருள் காணவில்லையாம் என்ற செய்தி வந்திருக்கின்றது கொழும்பு பிரதான மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே. அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதியின் வழக்கு தொடர்பான செய்தியும், அதே போன்று கமன் வெனஸ் கலோத் ரட்ட தேவசரக்கட்ட பெறத்திபு தெனட்ட, நாங்கள் எங்களது இந்த பாதையை மாற்றினால் நாடு மீண்டும் 2 வருடத்திற்கு பின்னால் போய்விடும். மாபேங்கு அதிபதி அனத்துரு அங்கவா எச்சரிக்கை விடுக்கிறார் மத்திய வங்கியின் ஆளுநர் என்ற செய்தி வந்திருக்கின்றது.